எல்லாருக்கும் வணக்கம்ங்க. யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம். சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு, அப்ப துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு, ஆடு மாடுக்குன்னு சேனல் உண்டு. சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை, என்ன வாரி விற்கிறாங்க, என்ன விலைக்கு விற்கிறாங்க, எந்த சந்தை போனா கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க சீனாபுரம் சந்தையில வந்து இப்ப 2 கடாரிக்கன்னு வாங்கிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இங்க சந்தைக்கு வந்து வாங்கிருக்கீங்களா? இல்ல இதான் முதல் தடவை. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? கரூர் மாவட்டம் தோகைமலையில இருந்து வரோம். தோகைமலை. அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. இப்ப எப்படி நீங்களே வந்து கண்ணு வாங்கினீங்களா இல்ல யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல ஈரோடு மணிகண்டன் மூலமா தான். அவர் மூலமா தான். சரி சரிங்க. இப்போ எப்படி நீங்க எதிர்பார்த்த மாதிரி கண்ணு ரெண்டுமே தரமான கண்ணா வாங்கி கொடுத்துருக்காங்க? எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. என்னென்ன ரேட்டுக்கு நம்ம முடிச்சீங்க? 37. அது 37. 37, 31. 37 1, 31. இப்ப ரெண்டுமே கன்ற பத்தி உங்களுக்கு டீடைல் தெரியுமா? எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். தெரிஞ்ச கேட்டுக்கொண்டு தான் அவர்கிட்ட கேட்டால் டீடைல் எப்படி வளர்த்துறது என்ன ஏதுன்னு சொல்லிடுவாரு. சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க மாடுகள் வளர்த்திருக்கீங்களா? மாடு வந்து இந்த மாடு வளர்க்கல, ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கோம். ஜல்லிக்கட்டு மாடு. ஆனா அந்த சரௌண்டிங் பூராமே எல்லாம் ஜல்லி மாடு, நாட்டு மாடு தான் அதிகமா வச்சிருப்பாங்க. என்ன பிரீடு வச்சிருந்தீங்க? நாட்டு மாடு தான். நாட்டு மாடுல ஜல்லிக்கட்டுல என்ன பிரீடுன்னு கேட்டேன். ஜல்லிக்கட்டுல பிரீடு வந்து உப்பளஞ்சேரி வச்சிருக்கோம். உம்பளஞ்சேரி. அது இப்ப என்ன கைவசம் இருக்குங்களா? இருக்கு. அது எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? அது 2 இருக்கு. 2 வாடியில் அவுத்த மாடுகளா? வாடியில் அவுத்த மாடு. எப்படி போக்கு மாடா நின்று விளையாடுமா? நின்று வரும். ஒரு மாடு போக்குல போகும். ஒரு மாடு போக்குல போகும். சரி, இப்ப வந்து இது என்ன காரணத்துக்கோசரம் வாங்கிருக்கீங்களா? இல்லப்பா அது வளர்த்தான். இது யூடியூப்ல பார்த்தேன். இது வளர்க்க ஒரு ஆசை இருந்துச்சு, அதாவது வாங்கிருக்கேன். இதுல பண்ணோம்னா இன்னும் காசு, அதாவது பிசினஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா. பால் திறன் அதிகமா கொடுக்குறங்காட்டி அதை வச்சு நம்ம ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப வந்து அண்ணங்கிட்ட மாடு வாங்கிருக்கீங்க. எப்படி வளர்த்துறது, என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுக்கணும், என்னென்ன மாதிரி தட்பவெப்ப சூழ்நிலை மாறும்போது அந்த இடத்த எப்படி வச்சுக்கணும், என்ன ஏதுன்னு டீட்டெயிலா கேட்டுக்குங்க. அதே மாதிரி எந்த சந்தேகமா இருந்தாலும் தயங்காம அவர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் சொல்லிடுவாரு. இப்ப மாடு கொஞ்சம் சினுங்களா இருந்ததுனாவோ இல்ல சோர்ந்து கிடந்ததுனாவோ அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னாலும் சொல்லிடுவாரு. இப்ப உங்களுக்கு வாங்கி தந்ததுல வந்து திருப்தியா இருக்கா? திருப்தி. நீங்க எதிர்பார்த்த வேலையில எதிர்பார்த்த மாதிரி கேட்ட வேலைக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரி, இங்க இருந்து வந்து மாடு வாங்கிட்டு போறதுக்கு வந்து வண்டி ஏற்பாடு பண்ணி தராருங்களா? பண்ணி தராங்க. எல்லா சௌகரியம். சரி, ஓகே. அவரை வேற யாராச்சும் மாடு வேணும்னாலும் கண்ணு வேணும்னாலும் வாங்கி சஜன் பண்ணிடலாம். அவர் மூலமா வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில நடக்கிற நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து வத்த மாடுகள், ஒத்தக்கறவை மாடுகள், கைக்கறவை மாடுகள் மற்றும் கண்ணு மாடுகளோட விளைநிலம் தான் பார்க்க போறோம். நல்ல பெருங்குட்டு வர்க்க மாடுகள் தேவைன்னா இங்கே சீனாபுரம் வந்தா வாங்கலாம். இது வந்து ஈரோட்டில இருந்து ஒரு 25 கிலோமீட்டரும், பெருந்துறையில இருந்து ஒரு 14 குணத்தூர்ல இருந்து ஒரு 14-15 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். நல்ல பெருங்குட்டு வர்க்க மாடுகள் வந்து இறங்கிட்டு இருக்கு. பெரிய தரத்தில் இருக்கிற வத்தக்கறவை மாடுகள் இது எல்லாமே. இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா இங்க நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம்னு போய் இறங்கி எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. கருப்பு செட் எல்லாமே. மாடுகள் மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. மேட்டுல இருந்து இனிமேல் கீழே கொண்டாடுவாங்க. அப்படியே உள்ள போய் பாத்துடலாம் என்ன வேலை வருதுன்னு. ஐயா, இது என்ன வத்தக்கறவைங்களா? இது என்ன விலைங்க வரும்? இது 50,000 ஆகுதுங்க. 50,000. பால் அளவுல எத்தனைங்க? பால் ஒரு 10 லிட்டருங்க. 10 லிட்டரு. இது மூணுமே வத்தக்கறவைங்களா? எல்லாமே வத்தக்கறவை. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? 6. இதெல்லாம் 40 to 50 ரூபா ரேஞ்சுக்கு வரும். ஆமாங்க. எல்லாமே வத்தக்கறவைகள் தான். ஆமாங்க.
பெரிய பெரிய பெருங்குட்டு வர்க்க மாடுகள். இது வேணா இங்க நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே. அது போக நல்ல பெருங்குட்டு வர்க்க மாடுகள் வந்து இறங்கி இருக்கு. நல்ல கருப்பு பேட்ஜ், கருப்பு சட்டையிலேயே பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 உருப்படி 4 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. மாடு ஐயா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அது போக மாடுகளும் வந்து இறங்கிட்டு இருக்கு. இங்க வந்து வந்துகிட்டு இருக்கு வருங்க வண்டி எல்லாமே. இந்த மாடு வந்து வத்தக்கறவை ஒரு 24 ரேஞ்சுக்கு முடிச்சிருக்காங்க. அது போக மாடுகள் விற்பனையாகி போயிட்டே இருக்கு. ஓகே, அப்படியே உள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா நல்ல பெரிய வர்க்கத்துல சேர்ற மாடுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நல்ல பெரிய பெருசா இருக்கு சைஸ். இதெல்லாம் மும்மரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போல அங்க இருக்கிற பிரிவுத்து மேல உள்ளதுதான் மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே அங்கல போவோம். ஓட்டிக்காம மாடு பல்லு பிடிச்சு யூடியூப் சேனலா? ஆனா இது என்ன ரேட் வரும்? 45 சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாடு. அது போக ஐயா அங்க 3 மாடு வச்சிருக்கிறாரு. ஐயா இந்த மாடு என்ன விலை வருங்க ஐயா? அவர்தான் கேட்கணுமா? அந்த இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கணும். கயிறு மாத்திட்டு இருக்காரு. நல்ல 4-5 மாடு பெரிய மாடா கொண்டாந்துருக்காங்க. அடாடாடாடா மும்மரமா விலை பேசிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அப்படியே அந்தல போவோம். 49 ரேஞ்சுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. பியூர் ஜெர்சியா HF என்ன ரேட்டுமா வருது? என்ன விலை வருது? 45 ரூபா வருது. வத்தக்கறவை ஈத்து எத்தனை இறங்கி இருக்கும்? 45 ரேஞ்ச் சொல்றாங்க. 6 பல் தரத்தில் இருக்கு. அது 4 பல் தரும். இந்த மொட்டை மாடு என்ன ரேட் வரும்? 50 ரூபா. அது பாலால உள்ள எத்தனை கொடுக்கும்? அது ஒரு 5 நாள் கறக்கும். அது எல்லாமே ஒரு 5 நாள் வத்தக்கறவை கண்டிஷன் தான். இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்க இங்க சந்தைக்கு வந்துக்கலாமா இல்ல உங்க நம்பர் இது கான்டாக்ட் பண்றது தரீங்களா? அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, ஓகே. சரி, இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே நம்பர் இது இருந்தா சொல்லிருங்க. 63 83 25 15 88. இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? விற்பனை எப்படி போகுது? இன்னைக்கு 6 கொண்டு வந்தாங்க. 6 கொண்டாந்தீங்க. ஒன்னு கொடுத்துருக்கு. இன்னும் 5 உருப்படி இருக்கு. சரி, ஓகேம்மா. நல்ல பெருமுட்டு இருக்க மாடுகள் தேவைப்படுறவங்க இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அது போக இங்க ஒரு மொட்டை மாடு, 2 மொட்டை மாடு ஒண்ணாராங்க. வீடியோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் அப்படின்னு அவரு வாட்டுக்கு போயிட்டாரு. ஓகே, அப்படியே காமிச்சிருவோம். மாடு இவ்வளவு ஜம்முன்னு இருக்கு. வத்தக்கறவை தான் இது ரெண்டுமே. மாடு கொஞ்சம் லைட்டா உடசல்ல இருக்கு. அப்படியே உள்ள வேணாமா? செவலை பிளஸ் கருப்பு சட்டை கண்ணு மாடு வளம் முடிச்சு கொண்டாடுறாங்களா? ரெண்டுமே கண்ணு குட்டிதான். ஆனா அது வீடியோ எடுத்துக்கலாமா? அப்படியே பிடிங்க. இருங்க, ஒரே நிமிஷம் மைக்கு மாட்டிக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க உடுமலையில இருந்து வரோம். இப்ப வந்து இது என்ன செனமாடா வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவைனா. வத்தக்கறவை பால் அளவு எத்தனை கொடுக்குது? பால் ஒரு 5 நாள் 9 லிட்டர் வரும்ண்ணா. என்ன விலை வரும்? 35 ரூபா சொன்னேன்னா. 35. ஈத்து என்ன? ஈத்து மீன் 3 ஈத்து 3. இதுவா இளங்கரவையில எத்தனை கறந்துண்ணா? இளங்கரவையில ஒரு 8-9 வரும்ண்ணா. 8-9 வரும். அந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு என்ன வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம்ண்ணா. நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? நாங்க 5 உருப்படி கொண்டு வந்தோம். விற்பனை எல்லாம் எப்படி போகுது இன்னைக்கு? விற்பனை ஓரளவுக்கு நல்ல முறையா வைக்கிறோம். இது போக வேற ஒண்ணுங்க எல்லாம் கொடுத்துட்டோம்ண்ணா. எல்லாம் கொடுத்தாச்சு. ஒண்ணுதான் கைவசம் இருக்கு. உங்க பேரு? நாச்சிமுத்து. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அது போக இது எல்லாமே சைஸ் மாடுகள், வீட்டுக்கு ஏற்ற மாடுகள்னு சொல்லலாம். செவலை காரியில சேர்றது
ஏது என்ன விலை வருங்க? வீடியோ எடுத்துக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அவர் வேண்டான்ட்டார. அவர் பேசுற கண்டிஷன் இல்ல. மொட்டை மாடு இருக்கு, எல்லாமே ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க இன்னைக்கு. ஐயா வணக்கம். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க சந்தைக்கு? அவரு வந்து இருங்க மைக்கு மாட்டிடலாம், அப்படியே பேசிருங்க. கண்ணு மாடா? கண்மாடு இல்லைங்க, கைக்கிறவை. இந்த கண்ணு கைக்கிறவை மாடு. என்ன ரேட்னா வருது இது? மாடு 37 ரூபா வரும். 37 சொல்றீங்க, என்ன ரேட்னா முடிக்கலாங்க? 35 ரூபா கொடுக்கலாம். பால் பால் 3.5 வரும். 3.5 பல்லு எத்தனை போட்டிருக்கீங்க? முளைப்பல்லு. சரி சரிங்க. இந்த ஒரு ஒண்ணுதான் கொண்டாந்தீங்களா? 2 கொண்டாந்து அதை ஒண்ணு கொடுத்துட்டு அது கொடுத்துட்டீங்க. இதேங்களா? அல்ல இல்லைங்க, அது அங்க இருக்கிற கண்ணு மாடுங்களா? இந்த செவலை. இந்த செவலையா? அதான் இந்த செவலை, அந்த செவலை மொட்டை மாடு. இது என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? அது 22 கொடுத்துட்டு. 22 கொடுத்துட்டீங்க. சரி சரிங்க. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அது போக நாட்டு மாடுகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பர் இருக்குங்களா பஸ்? இல்ல சொல்லிருங்க. இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? வாரமான சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. சரி, நீங்க எங்க கொளப்பலூர்ல இருந்து வரீங்களா? ஆமாங்க. சரி ஓகே. அது போக ஹெச்எப்ல சேர்ற மொட்டை மாடு ஒன்று வச்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்களா விற்கிற கொண்டாந்தாங்கன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். மாடு நல்லா இருக்கு. ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா விற்கிறக்கா? வீடியோ மட்டும் எடுத்துக்க அப்படிங்கிறீங்களா? சரி, என்ன விலை வரும்ண்ணா? மாடு ஜம்முன் இருக்கு, வளர்த்தி கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். பேசுற கண்டிஷன்ல இல்ல, அதனால மாட்டை நல்லா எடுத்துக்கிட்டாங்க. நல்ல மடி திரண்டு ஜம்முன் இருக்கு. இந்த மாதிரி வத்தக்கறவை மாடுகள் வேணாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம். அது போக செவலை ஒண்ணு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வியாபாரம் கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்குங்காட்டி யாரும் பேசுற கண்டிஷன்ல இல்ல. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். அந்த செவலை என்ன ரேட் வருங்க? வண்டிக்காரரு ஓனர் வெளியே போயிட்டாரா? வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி ஓகேண்ணா. நல்லா அதே கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அங்க நம்ம குன்னத்தூர் வர்ற டிக்கெட் ஒண்ணு இருக்குது, அதுகிட்ட மோதி பார்ப்போம். ஆபரங்கட்டு வளசில் இருந்து வருதா? இன்னும் இடிச்சுக்கிட்டே போறாங்கல்ல செவலை. அந்த செவலை சட்டை என்ன ரேட் வரும்? அவரே யாருங்க கேக்குறது? அவரே கேளுங்க நல்லா போல. ரேட்டு மட்டும் சொல்லுங்க. இன்னும் தெரிச்சுட்டு வர்றீங்க. ஆள் பேசுற கண்டிஷன்லயே இல்லையாட்டு இருக்கு. ஒண்ணு ஆள் நம்மளை பார்த்தாவே திரும்பி நின்னுக்கிறாங்கப்பா. ஓகே, அப்படியே நம்ம காமிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வந்து உள்ள ரெஸ்பான்ஸ் இருக்காது. விரும்ப வீடியோ எடுத்துக்கலாமா? உங்களை காமிக்கல. இது என்ன இல்ல, நீ காமெடியாவே இருக்குது. சரி, இது என்ன ரேட் வரும்? கிடாரியா கோணக்கண்ணா? கிடாரி என்ன ரேட்னா வரும்? 22. எருமை கிடாரி கண்ணு 22 ரூபா சொல்றாங்க. ஒரு 6 மாசம் கண்ணு இருக்கு, 1 வருஷம் கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். நாட்டு எருமை. இந்த மாதிரி எருமைகள்னாலும் நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கலாம். ஓகே, அப்படியே காமிச்சிட்டு பதிவு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கண்ணு மாடு ஜெர்சியில சேர்ற கண்ணு மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. ஐயா வந்து வளர்த்தி கொண்டாடுன்னு இருக்காரு. கண்ணு இளங்கண்ணு மாடு பாக்குறது நல்லா இருக்கு. தலையீத்தா இருந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். மடி அந்த அளவுக்கு நல்லா தருள்ற. ஐயா வணக்கம். இது என்ன கிடாரி கண்ணு காளை கண்ணுங்களா? கிடாரி கண்ணு போட்டு எத்தனை நாளைக்கு ஐயா இருக்கு? 3 மாசம் இருக்கும். என்ன விலைங்க சொல்றீங்க கண்ணோட மாடு? 40 ரூபா சொல்லுவோம். 40. பால் அளவுலாங்க? பால் 6 லிட்டர் வரும். 2 நேரம் 6 லிட்டரு. வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாடு, சைஸ் மாடு. தலையீத்துங்களா? இல்ல 3 நீத்து. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? சரி 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 ஓகேங்க ஐயா. அப்படியே பாத்தீங்கன்னா மாடு கன்றுகள் வரத்து நிறைய இருக்கு.
கண்ணு மாடு கூட நிறைய வந்திருக்கு, ஆனா பேசுற கண்டிஷன்ல தான் யாருமே இல்லை. அதனால அப்படியே காஞ்சிட்டு போயிடலாம். அதெல்லாமே பெரிய சைஸ்ல இருக்கிற மாடுகள், யாரும் சரியா பேச மாட்டாங்க. ஓகே, அப்படியே பதிவு முடிச்சிடலாம். அதெல்லாம் பெரிய சைஸ் இருக்கிற வர்த்தகர்கள் நிறைய வரத்து இருக்கு. அது போக மாடுகள் வரத்து வந்துட்டு இருக்கு. இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா விலை கொஞ்சம் தரமா பேரம் பேசி வாங்கிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.